இப்போதைக்கு நாம இங்க இருந்து போக போறது இல்ல. திகிலானதுன்னு உங்களுக்கு அவ்வளவு பயமா இருந்தா நீங்க எதுக்காக என் கூட வந்தீங்க? நான் அந்த படத்தை முழுசா பார்க்க விரும்புறேன். அதனால என்ன குருவே, எப்ப வேணும்னாலும் உங்களால திகில் படத்தை பார்க்க முடியும். அப்படியா? அது எப்படி? உங்களோட படத்தை பாத்தீங்கன்னா போதுமே. என்னது? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்னையே கிண்டல் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ராத்திரி பூரா தூங்கவே முடியல. அந்த பேய் என் கனவுல வந்துகிட்டே இருந்தது. என்ன சொல்ற? உன்னோட கனவுலயும் அந்த பேய் வந்ததா? ஆனா இப்ப கவலைப்பட வேண்டாம், இந்த நேரத்துல அந்த பேய் வரவே வராது. என்ன சொன்னீங்க? கங்காராம், என்கிட்ட இருந்து தப்பிச்சு நீங்க எங்கேயும் போக முடியாது. வேண்டாம், எங்களோட சாப்பாட்டை கூட உனக்கு கொடுத்துறோம். எங்களை எதுவும் பண்ணிடாத. திருட்டு தொழிலே மறக்கிற அளவுக்கு அடி வாங்க போற. ஓ, இது கங்கால் ராமுடைய ஆவிதான். ரொம்ப அற்புதமான வேலை செஞ்ச. வா வா, மொத்த பொருட்களையும் திருடுவோம் வா. அடடா, இந்த பேய் இங்கேயும் வந்துருச்சா? ஆனா ஒரு ஆவி எதுக்காக கொள்ளையடிக்கணும்? அது தனியா வரல, 3 பேரை சேர்த்துக்கிட்டு வந்துச்சு. என்னோட வீட்ல லட்டு கூட நிறைய திருட்டு போயிடுச்சு. என்ன இங்க 4 கங்கால் ராம் இருக்காங்க? மண்டைய கல்லால உடைக்க. நீ இந்த கூட்டத்துல சேர்ந்துட்டியா? நான் தான் கங்கால் ராம். டோலுவையும் போலுவையும் ஏமாத்தணும் தான் நான் இந்த கதையவே கட்டி விட்டேன். நீ விளையாட்டுக்கு பண்ண இந்த காரியத்தினாலே இந்த திருடனுங்க நம்ம ஊரையே சூறையாடிட்டானுங்க காளியா. சரி, இப்ப இவங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கலாமா? கண்டிப்பா கத்து கொடுப்போம். நாங்க ஆவி வேஷம் போடவே மாட்டோம், திருட்டு தொழிலையும் செய்ய மாட்டோம். எங்களை விட்டுருங்க. அந்த கங்கால் ராம் பேரை கூட சொல்ல மாட்டோம். அதுக்கு முன்னாடி இங்க எங்கேயாவது வண்டியை நிறுத்தி நான் கொஞ்சம் சாப்பிடணும், ரொம்ப பசிக்குது. என்னோட கோதுமை மூட்டையை யாரோ கொள்ள அடிச்சிட்டாங்களே. இந்த பைல்வான் ரொம்ப வருஷமா உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு, அதனாலதான் இவ்வளவு பலசாலியா இருக்கார் போல. பீம், மகாராஜா உன்னை உடனே மாளிகைக்கு வர சொன்னாரு, சீக்கிரம். கடந்த சில நாட்களா காட்டு வழியா போற சில வியாபாரிகளோட பொருட்களை யாரோ அங்கிருந்து கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகாராஜா, யார் இந்த இதுவரைக்கும் இந்த கொள்ளக்காரங்களை யாரும் பார்த்ததே கிடையாது. இதுதான் அதிசயமா இருக்கு. அதிசய கொள்ளக்காரங்க. என்னோட கோதுமை மூட்டையை எப்படியாவது திரும்ப. நீங்க பயப்படாதீங்க, இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. யாரோ வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரெடியா இருங்க. மாட்டிக்கிட்டானுங்க. பாத்தீங்களா, இவங்க தான் அந்த அதிசய கொள்ளக்காரங்க. அப்படின்னா செடிக்குள்ள மறைஞ்சிருந்து எல்லா
ஜகு இவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ போய் மத்தவங்கள வெளியே கொண்டு வா. இவங்க தாக்க வரும்போது ஜாக்கிரதையா இருங்க, இல்லனா திரும்பவும் கூண்டல் அடைச்சிருவாங்க. இந்த சாவியெல்லாம் எங்கதான் போச்சு? நிறுத்துங்க. நான் உன் நண்பர்களோட இப்பவே உங்க வீட்டுக்கு போக நான் அனுமதிக்கிறேன். போலாம் போ. நீங்க கொள்ளையடிச்சது எல்லாம் திருப்பி கொடுத்தா மட்டும்தான் நாங்க இந்த இடத்தை விட்டே போவோம். நீங்க மறுபடியும் அவங்கள திருப்பி தாக்க மாட்டீங்கன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுக்கணும். இந்த காடு எங்களோடது. ஒரு போட்டி போதும். இந்த காடு யாருக்கு சொந்தம்னு தெரிஞ்சிடும். சரி, ஆனா போட்டிய நாங்க தான் தீர்மானம் பண்ணுவோம். எங்க என்ன போட்டி போடணும்? ஒரு படகு போட்டி நடக்க போகுது. எங்களுக்கு சம்மதம் தான். டிங்கு டாலி தான் ஜெயிக்க போறாங்க. நல்லா துடுப்பு போடு காளியா. எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நல்ல ஸ்பீடா பண்ணுங்க. எங்களை மன்னிச்சிடு. நாங்க கொள்ளையடிச்சதெல்லாம் எடுத்துட்டு போகலாம். அப்புறம் உனக்குள்ள இவ்வளவு திறமையா? பிரமாதராஜு, நீ என்னோட கூந்தல தான் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. அதெல்லாம் சரி. ஆமா, என் வால் என்ன இவ்வளவு பெருசாவா இருக்கு? ஆனா என்ன நீ ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ வரைய மறந்துட்ட. எனக்கு பிடிச்ச லட்டுவை வரைய நீ மறந்துட்டியே. ஆமா, இந்த காகிதத்தோட சத்தம் எங்க இருந்து வருது? அங்க பாரு, அந்த கள்ளுக்கடியில யாரோ புத்தகத்தை வச்சிருக்காங்க. இது ஒரு மந்திர புத்தகம் மாதிரி இருக்கு. இல்ல, இதுதான் நம்மளோட அதிசய காமிக் புக். இத நான் என் பேக்ல பத்திரமா வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. ஆனா வீட்டுக்கு போனதை என்கிட்ட கொடுத்துடு. என்ன இங்க பாருங்களே. உண்மையிலே இது அதிசயமான காமிக் புக் தான். அங்க என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாரும் லட்டு சாப்பிட வாங்க. இந்த மாதிரி அதிசயமான காமிக் புக் என்கிட்ட தானே இருக்கணும். நம்ம ராஜு எங்க போயிருப்பான்? அதோட கதவும் திறந்திருக்கு. ஏ ஜகு, எழுந்துரு. என்னாச்சு பீம்? சொல்லு. நம்ம ராஜுவை காணோம். வா போய் சுட்கி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவோம். அங்க இது டான்ஸ் ஆடு. டான்ஸா? கால் மாட்டிச்சு. அட, நம்ம காமிக் புக் இங்க எப்படி வந்தது? கண்டிப்பா காளியா தான் இதை இங்க ஒளிச்சு வச்சிருப்பான். ராஜு இதை தேடிதான் காட்டுக்குள்ள போயிருக்கணும். அவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இதுல தெரியுது பாருங்க. மரியாதையா என் நண்பனை விட்டுருங்க, இல்லனா உங்களை சும்மா விட மாட்டேன். ராஜு, உனக்கு ஒண்ணும் ஆகல?
அதிசய காமிக் புக் மூலமா தான். காளியா இந்த புக்கை திருடி ஒளிச்சு வச்சிருந்தா. இந்த அவனுடைய காமிக் புக்.